தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வரையும் 12 கிலோமீட்டருக்கு தளபதி அவர்கள் மக்கள் வெள்ளத்துல நீந்தி கொண்டு வருகிறார். இது பெரிய ஒரு தளபதிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இது போல பல வெற்றி பார்த்தாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தளபதியோட செல்வாக்கு எப்படிங்கிறது மற்ற கட்சி தோழர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் சொன்னாங்க, இது திருச்சியில நான் இருக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. திருச்சி இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த ஏரியா வந்தாலும் தளபதி தான். இப்ப பாத்தீங்கன்னா நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு தொண்டர்கள் தளபதி பின்னாடி 5வது வாகனத்துல 14 கிலோமீட்டர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறோம். என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தளபதி வரப்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு கேக்குதா? பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நீ காசே கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், 2026ல யாரு வரணுங்கிறது மக்கள் தெளிவாகிறாங்க. குறிப்பா தமிழக மக்கள், பொதுமக்கள், பெண்கள், மாணவர்கள் என்று பெரிய விழிப்புணர்வோட இருக்குது. தேர்தல் ரொம்ப நேரத்துக்கு இருக்குன்னு வருத்தமா இருக்குது எல்லாத்துக்கும். தேர்தல் சீக்கிரம் வந்தா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நாங்க யாருன்னு நாங்க காட்டணும் என்று வழி முழுவதும் சொல்லிக்கொண்டு பெரிய விழிப்புணர்வாக ஜனங்க. அதனால பாத்துக்கங்க. நன்றி.